அவ இங்கதான் இருப்பா. யாராச்சும் தொலைணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்ல வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா போகலாம். நான் தடுக்க மாட்டேன். ஏமா உங்க அம்மா கோவிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இந்த 50 லட்சம் கொடுத்திருக்கேன் 50 லட்சம் கொடுத்திருக்கேன்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நான் இன்னும் அவளுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கொடுப்படா கொடுப்ப. இன்னும் எவ்வளவோ இருக்கா? அது வரைக்கும் நான் என்ன வேடிக்கை பாப்பேன்னு நினைக்கிறியா? இத பாரு, என்னோட இன்னொரு முகத்தை இங்க யாரும் பார்க்கல. பார்க்க வச்சிராத. ஏய், இதெல்லாம் 50 லட்சம் ரூபா மூஞ்சா? 50 லட்சம் ரூபா மூஞ்சாடா? சுந்தரவள்ளி, என்ன நடந்தது தெரியாம நீ பாட்டு பேசிட்டு இருக்காத. சூர்யா பணம் எடுத்துட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா யாருக்குமே அதை கொடுக்கல. பணம் எதுவும் கொடுக்காம அவங்க கிட்ட சண்டை போட்டு இவளை கூட்டிட்டு வந்திருக்கான். டேடி விடுங்க. இப்ப என்ன உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன நல்ல விதமா ஏதாவது பேச போறாங்களா? யோ கல்யாணம் ஐயா, என்ன 2 நாளா அவ சாப்பிடல. கன்ஃபார்மா சாப்பிட்டு இருக்க மாட்டா. எவ்வளவு டயர்டா இருக்கா பாரு. வந்த உடனே சாப்பிட கொடுக்க மாட்டியா? சாப்பாடு கொடுத்தேயா. புள்ள பருக்கி எடுத்து ஒரு வாய் வைக்கலான்னு போனுச்சு. அப்ப அம்மா ஏய், என்ன இந்த தாய்க்குள்ள சாப்பிட விடலையா? இல்ல டேய் ஐயா, போய் எடுத்துட்டு வா. சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்க, இந்த எடுத்துட்டு வரேன். வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. இந்தாங்கய்யா. கல்யாணம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வா. ஆகட்டையா. இந்தாங்கய்யா. சார். சாப்பிடு. இல்ல சார், என்கிட்ட கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நான் ஊட்டி விட வேண்டாமா? என்ன இந்த குரூப் எல்லாம் உத்து பாக்குறாங்கன்னு வேண்டான்னு சொல்றியா? ஏமா நம்ம இங்க நிக்கிறது தம்பிக்கு பிடிக்கல. அவங்க யார் வேணா பாக்கட்டும், உனக்கு என்ன? இந்த சாப்பிடு. இல்ல சார், நானே சாப்பிட்டுக்கிறேன் சார். விடு நந்தினி, ஒரு வாயாச்சும் நான் ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்கோ. இந்தா. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏய், அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு.